வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். கடந்த ஒரு வாரமாவே மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க விஷயம் இதுதான். டூரிஸ்ட் விசால வரவங்கள போர்ட் ஆஃப் என்ட்ரிலே அனுப்பிடுறாங்க. காரணம், அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, இல்லைன்னா ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணல, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இதை ஒட்டி நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு. இதை கரெக்டா அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீக்கே நினைச்சோம். ஆனா இதை நம்மளே சொல்றதை விட இந்த துறையில வல்லுநர்கள் கொண்டு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய நமக்கு ரியல் டைம்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆச்சு. இன்னைக்கு இந்த துறையில சிறப்பா பணியாற்றிட்டு இருக்க சிட்டி ஏர் டிராவல் ஃபவுண்டர் பிரகாஷ் அவர்கள் தான் நம்மளோட வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் H1Bல வந்தா இல்ல வேற விசால வரும்போது எந்த டிரான்சிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா ரீசெண்டா டிரான்சிட் சேஞ்சஸ் நடந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் பேச போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரேம், நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம். கடந்த முறையும் சரி, அதுக்கு முன்பும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்தீங்க. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் நான் இன்ட்ரோலே மக்கள்கிட்ட சொன்னேன். போறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் இருக்கிற கேள்விதான், இப்போ ரீசெண்டா ஏதாவது சேல் போயிட்டு இருக்கா ஃபிளைட், இல்லை எந்த ஒரு ஏர்லைன்ஸ் சீப்பா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்மருக்கு தான் இப்போ பிஸியா இருப்பாங்க. ஏன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு சேல் இப்பவுமே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எமிரேட்ஸ், கத்தார், எத்திஹாத் எல்லாமே சேல் ஆல்டர்னேட் வீக்ஸ் பெட்டர் டீல் வந்துக்கிட்டே இருக்கும். கன்ஃபார்ம்டு டேட்டாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா போக போக அந்த பர்டிகுலர் ஏர்லைனை திருப்பி மாற்றி பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பின்னால் சேஞ்சுக்கு ஃபீ பே பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி சீப்பராக எமிரேட்ஸ் இருக்கும், எமிரேட்ஸ் இருக்குன்னு பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் எமிரேட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வேறு ஒரு ஏர்லைன் சீப்பராக இருக்கும். அப்போ ஏன்டா சீக்கிரம் பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு $1000 டிக்கெட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி ஒரு $1000 கொடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த யூஸ் இல்லாமல் போயிடும். நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். அதனால் பெட்டர் கன்ஃபார்ம்டு டேட் எப்போனாலும் சீக்கிரம் பண்ணால் பெட்டர் டீலாக இருக்கும். நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க பிரகாஷ் ப்ரோ. ஸோ அடுத்து என்னோட மிக முக்கியமான இந்த வீடியோவோட கோர் கொஸ்டினே அதுதான். இப்போ நீங்களும் ஆப்வியஸாக உங்களுக்கும் நிறைய இதை பற்றியான என்கொயரி வந்திருக்கும். ரீசெண்டாக ஒருத்தவங்க B1 B2 டூரிஸ்ட் விசாவில் வராங்க. அவங்கள்ட்ட ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைங்கிற காரணத்துக்காக போர்ட் ஆஃப் என்ட்ரியில் திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஸோ திரும்பி இந்தியாவுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பிரகாஷ் ப்ரோ பார்க்குறீங்க, இல்லை உங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ்ட்டு எப்படி இதை ரிசால்வ் பண்ணுறீங்க? ரொம்ப காலமாகவே இருக்குது. வர சில B1 B2ல வர்றவங்க 2-way டிக்கெட்டோட தான் வரணும் அப்படிங்கிறது ரெகுலர் ரூல். அது சில டைமில் இம்ப்ளிமெண்டேஷன் அங்கே உள்ள இமிகிரேஷன் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் இருக்கிற அஃபிஷியலோட டிஸ்கிரிப்ஷனில் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் வர சில பேரண்ட்ஸோ இல்லை டூரிஸ்ட் விசா வர்றவங்க சிங்கிள் 1-way எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம 2-way எடுத்துகிட்டு வர்றது தான் ரெகுலர் ப்ராசஸ்ஸு. இப்போ இமிக்ரேஷன் அஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்மளோட ஹிட் அண்ட் மிஸ் தான். சில டைமில் கேட்க மாட்டாங்க, சில டைமில் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ரூலில் எவேசிவாக இருந்தது. இப்போ அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னால் டேலஸில் இருக்க சில பட்டிமன்றம் ராஜாவும் பாரதி பாஸ்கர் அவர்களும் வந்திருக்காங்க. இப்போ அவங்களே அதை சொல்கிறாங்க, நான் வர சில B1 B2ல வர்றேன், உள்ளுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்டது உன்னோட ரிட்டன் டேட் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொடுத்தா தான் உள்ளுக்கே விட்றாங்க என்ன அப்படின்னு. ஸோ இப்போ என்னென்னா அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அடிஷ்னல் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிருது. அந்த ரிட்டன் அனுப்பி விட்ருவாங்க, இல்லைன்னா query போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, டிக்கெட் புக் பண்ண சொல்லியே நம்ம கேட்டுக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் நான் பல தரங்களில் சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் டைம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணும்போது எங்கே நமக்கு மிஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதுவே கால் சென்டரோ இல்லைனா இந்த மாதிரி பர்சனாக நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சிட்டி ஏர் டிராவலில் நான் நிறைய தடவை வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்கிடுவேன். ஸோ அவங்களும் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா ப்ரோ அது எதுவுமே க்ளீனாக கொடுக்குறதில்ல. ஸோ இதுதான் கொடுக்குறதில்ல. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, 1-way, ஏன்னா நமக்கு எப்போ ரிட்டர்ன் 3 மாதத்தில் வர போகிறோமா, 4 மாதத்தில் 6 மாதத்துலாம் தெரியாதுனால 1-way சீப்பாக இருக்கேன்னு போட்டுறாங்க. ஸோ அங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சீப்புன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வர சில என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க கம்பெனியன் பார்ப்பாங்க. கம்பெனியன் பார்க்க சில என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ட்ராவலில் வருவாங்க, அவங்களோட ஸ்பெசிஃபிக் ட்ராவலுக்காண்டி 1-way டிக்கெட் எடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்படி எடுக்க தேவையில்ல. நீங்கள் வீல் ஷேரோ வேறு ஒரு ஆப்ஷனை போட்டுட்டிங்கன்னா அவங்கள சேஃபராக இங்கே கொண்டு விட்ருவாங்க. ஏர்லைனு பிரச்சனையே இல்லாமல் அழகாக எண்ட் டு எண்ட் டேக் கேர் பண்ணிடுவாங்க. நம்ம வீல் சேர் மட்டும் ரிக்வஸ்ட் போட்டுட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள இமிகிரேஷன் கிளியர் பண்ணி பேகேஜ் எடுத்து அடுத்த ஃப்ளைட்டுக்கும் இப்போ
கேட்வேலேருந்து இப்போ கொலம்பஸ் மாதிரி உங்களுக்கு போகிற இடம் இருக்கும், க்ளீவ்லாண்ட் போவாங்க, அங்கெல்லாம் வந்து மாற்றி விட்றதுக்கும் அவங்களே ஹெல்ப் பண்ணி வருவாங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த சீசனில் ஏப்ரல் மே ஜூனில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க இங்கே. அப்போ ட்ராவல் பண்ணச்சில் என்ன ஆகும்னா, நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்பெனி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட்லேயே இருப்பாங்க. சென்னையிலேருந்து தோஹா வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. தோஹாலேருந்து ஜேஎஃப்கே வராங்கன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால் அது பிரச்சனையே இருக்காது. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணவும் தேவைப்படாது. பிரகாஷ் பாபு சொன்ன மாதிரி உங்களுக்கு வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்க, கேட் டு கேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளஸ் நீங்கள் அதுக்கு மேலே ஒரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஐட்னர் இல்லை என் ஃப்ரெண்டு போகிற அதே ஐட்னர் தான் வேணும்னாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதே ஐட்னரை மேட்ச் பண்ணி 2 வேலே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இல்லை கேட்டுட்டு கரெக்டாக வந்து புக் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டது ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து கைட்லைன்ஸ், ஏற்கனவே இருக்கிற கைட்லைன்ஸ் இப்போ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட். இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு, அவங்க இமிகிரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்ட். இது ஏன் வந்து இந்தியாவில் நம்ம இந்த டிக்கெட் கவுண்ட்லேயே ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அங்கே அந்த கைட்லைன்ஸ் இல்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இல்லை, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் தேவைப்படாது. அவங்க பார்க்குறது வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீசா வச்சுருக்காங்களா, அந்த போகிற கண்ட்ரியோட வீசா இருக்கான்னு கவுண்டர் ஸ்டாஃப் செக் பண்ணுவாங்க. இமிகிரேஷனில் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணாங்க, வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இப்போ புரியுது வந்து ஏன் வந்து அங்கே செக் பண்ண மாட்டாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணிட்டு புக் பண்ணுங்க. இல்லைனா வந்து இப்போ எல்லாமே ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 2 வே டிக்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வரும்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் அத்தை மாமாவுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களோட டாக்குமெண்ட் அனுப்பிடுங்க. ஸோ வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குங்கிற கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரிக்வயர்ட் டாக்குமெண்ட். சப்போஸ் ட்ராவல் விசா வரும்போது ஆப்வியஸாக நீங்கள் வந்து H1Bல வரீங்க, இல்லை L1 விசானா நீங்கள் ஒர்க் ஆத்தரைசேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அதுதான் வந்து இன்னும் மஸ்ட். ஸோ அது எல்லாமே கையில் வச்சுங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் பிரகாஷ் ப்ரோ, நீங்கள் ரீசனாக ஏதோ டிரான்சிட் சேஞ்சஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். அதுக்கு முன்னால் ஒன்று என்னென்னா, இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம விட்டது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா போட்டு அனுப்பிவிடுவாங்க, டிக்கெட் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சீட்டை சூஸ் பண்ணியிருப்போம், சீட்டை சூஸ் பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு அடிஷ்னல் காஸ்ட் வருது. அந்த காஸ்ட்டுக்கு இது பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு விண்டோலையோ ஐல்லையோ எடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் சீட்டு போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் வரும். ஏன்னா இல்லைன்னா முன்னால் போட்டுருவாங்க, நம்ம பின்னால் இருப்போம், இல்லை கம்பெனியன் வந்து பின்னால் இருப்பாங்க, நம்ம முன்னால் இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதனால தான் வீல் சேர் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னது, வீல் சேர் போட்டோம்னா எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம், அவங்களே டேக் கேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காஸ்ட்டை பார்ப்பாங்க, இது சீப்பராக இருக்குது. ஆனால் என்ன பார்க்க மாட்டாங்கன்னா, டிரான்சிட் டைம் எவ்வளோ இருக்குது, எத்தனை ஏர்போர்ட் தாண்டி போகிறோம், அதுங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் இல்லாமல் கன்வீனியன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்ல பாயிண்ட். டூரிஸ்ட் விசாங்கும் போது இந்த 2 பாயிண்டை பற்றி நம்ம பேசலாம். கரெக்ட், நம்ம டிரான்சிட் டைம் எப்படி இருக்குது, எவ்வளோ இந்த டைம் பத்துமா, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அந்த கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே கேட்டுங்க. ஸோ இது எனக்கு இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நீங்கள் 3rd ஃப்ளைட் பிடிக்கணும், இப்போ கொலம்பஸ் போகணும், இப்போ நியூயார்க்கில் எனக்கு 2.5 hours தான் இருக்குன்னா அது போதுமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து டிரான்சிட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? ஏர் ஃப்ரான்ஸ் எடுப்பாங்க. ஏர் ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா டிரான்சிட் விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் ஃப்ரான்ஸ் எம்பசியில் ரூலை மாற்றிருக்காங்க, ஏடிவி விசா எடுக்கணும் அப்படின்னு, டிரான்சிட் விசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் கொஞ்சம் பேரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேலையிலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண கொஞ்சம் கஸ்டமர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரேண்டமாக நடக்கிற இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்படி எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா ஏடிவி விசா எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டில் போய் நிற்கச்சில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு யூஎஸ் வேலிட் விசா இருக்குது. சரி, எக்ஸாம்பிள் வந்து யாரோ வந்து H1B ஒரு L விசாலோ இருக்காங்க, உங்களுக்கு வேலிட் ஸ்டாம்பிங் விசா இருக்குது, அவங்க ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகிறாங்க, த்ரூ ஃப்ரான்ஸ் போனால் அந்த நேரத்தில் நான் இப்போ டிரான்சிட் விசா எடுக்கணுமா? அந்த டைமில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஏர் ஃப்ரான்ஸ் சைட்டில் சொல்லுது. ஏர் ஃப்ரான்ஸோட எம்பசியில் வந்து ரூல் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா ஏடிவி விசா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிரே ஏரியாவாக இருக்குது. ஆக்சுவலாக விட்டுடுறாங்க மேக்ஸிமம் வந்து இவனுக்கு வேலிட் ஸ்டாம்பிங் வந்து பாஸ்போர்ட்டில் இருந்ததுன்னா H1Bயோ B1 B2 வேலிடாக இருந்ததுன்னா ரெகுலராக விட்டுருவாங்க, பிரச்சனையே இருக்காது. நம்ம ட்ராவல் பண்ணிடலாம், பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேயோ ஃப்ரான்ஸ் வழியாகவோ ட்ராவல் பண்ணிட முடியும், ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாகவுமே. ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த ரீசெண்டாக இதெல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸாக தான் நடக்குது, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ ஆஃப்டர் ட்ரம்ப் 2.0 வந்து
அமெரிக்காவில் மட்டும் சேஞ்சஸ் இல்லை, சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நீங்க சொல்றீங்க. ஸோ பிரான்ஸ்ல ஈவன் தோ வந்து வேலிட் ஸ்டாம்பிங் இருந்தா கூட அது ஒரு கிரே ஏரியாவா இருக்கிறதுனால சில நேரங்களில் விடுறது இல்லை. ஸோ வந்து ஹிட் ஆர் மிஸ் நடக்குது, விடுறாங்க விடாமையும் இருக்காங்க. ஸோ ரிஸ்க் இருக்கு. ஸோ பெட்டர் வந்து டிரான்சிட் விசா எடுத்துக்கிறது பெட்டருங்கிறீங்க. ஆமாம், அது இல்லாமல் நம்ம அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏர் ஃப்ரான்ஸோட சைட்டில் இருக்குது. அந்த பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம், இப்படி தான் உங்கள் சைட்டில் காமிக்குது அப்படின்னு. அதை வச்சு வேணால் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா நெகோஷியேஷன் தான் அந்த இடத்துல, அதுதான் மேஜர் ஆப்ஷன் அது. ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து சேஃபர், எனக்கு புரியுது, போய் எடுத்து காமிச்சு நீங்களே ஏர் ஃப்ரான்ஸ் அது கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் நான் அலோவ் பண்ணால் அலோவ் பண்ணலாம், மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க, இல்லை அலோவ் பண்ணால் கூட போகலாம். பட் நான் சரி ஒரு சேஃபர் சைட் நான் டிரான்சிட் விசா எடுக்கணும்னா அது ஆன்லைனில் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஏடிவி விசா வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கொடுத்துருவாங்க. ஒரு 1 வீக்கில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்போ அது ஓகே, ப்ராப்ளம் இல்லைன்னா அதுதான் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வரும்போது சப்போஸ் நமக்கு ஒருவேளை அலோவ் பண்ணாலும் நம்மளை அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அதனால ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா அது இன்னொரு பெரும் தலைவலியாக போயிடும். அது 2 காஸ்ட் ஆகிடும். ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம், அவங்க வந்து ரெக்குயர்மெண்ட்டில் போட்டாங்க, அப்புறம் நோ ஷோ ஃபீன்னு ஒன்று வரும், அப்புறம் ஒரு $200 அடிஷனல் ஒரு $200 $400 பே பண்ணி அப்புறம் ஃபேர் டிஃப்ரென்ஸ் பே பண்ணதில் ஒரு $700-800 அடிஷ்னலாக பே பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ டிக்கெட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா பெட்டர், நம்ம சேஃபர் அப்ரோச்சாக ப்ரொசீட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ எல்லாமே எம்பசி, இப்போ எல்லாமே ஸ்டாம்பிங் நிறைய பேர் இந்தியாவுக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம், ஏன்னா சீப்பராக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சீப்பராக நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ஸாக அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சீப்பராக இருக்க கன்வீனியன்ஸ், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ நம்ம சீப்பாக இருக்குங்கிறதுனால ஏர் ஃப்ரான்ஸில் போயிட்டோன்னா பல இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் ஸ்டாம்பிங் இருந்தாலும் ஸோ கன்வீனியன்ஸ் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எல்லா ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எதுக்கு பெட்டர் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க ப்ரோ. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ண இந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா நீங்கள் அந்த துறையில் இருக்கிறதுனால இதை சார்ந்தும் இது இன்னும் ரியல் டைமில் உங்களுக்கு நடக்குதுன்னு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, மிஸ்டர் ராஜா, பாரதி பாஸ்கர் அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க டாலர்ஸ்க்கு. ஸோ அவங்களே உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யார் வந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, வரும்போது அவங்கள்ட்ட அங்கே வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் தான் வந்து அத்தாரிட்டி. ஸோ அவர் கேட்டை திறந்தா தான் உள்ளே வர முடியும். ஸோ அவர் கேட்டை திறக்கிறதுக்கு நம்மள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து மஸ்ட். அதுவும் இந்த 2-வே வந்து V1 V2ல வரும்போது யாராக இருந்தாலும் அந்த ஒரு கேள்வி வந்து எழதான் செய்யும். இதற்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் மேக் ஷூர் பண்ணீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வரச்சில் அவங்க பேரண்ட்ஸை வந்து ரொம்ப பயங்காட்டலாம் வேண்டாம், அப்படியே அவங்க நார்மலாக இருக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக் இது கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுங்க, அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்க சொல்லுங்கள். ஒன்றும் கொஷின்லாம் அதிகமாக கேட்க போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், அப்பா பசங்களை பார்க்க போகிறோம் அப்படிம்பாங்க. ஓகே, வேறு என்னது இருக்கா அப்படின்னு நம்ம நார்மலாக பேசுகிறது தான் நம்மளோட பெஸ்ட். இது வேறு எதுவுமே எக்ஸஸாக தேவைப்படாது. நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும், அப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக இருந்தவொடனே இட்ஸ் ஈஸியர், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே வந்து ட்ராவல் முடிச்சுக்கலாம் எப்போவுமே. கரெக்ட். ஸோ முடிவாக சொன்னது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸாக நிறைய மீடியா இதையொட்டி வந்து நிறைய பயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ காமா இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ பாலிசி கைட்லைன்ஸ் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தால் தான் ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது ஒன்றுமே கேட்க போகிறது இல்லை. ஏன் போறீங்க, எங்கே போறீங்க, எவ்வளோ நாள் தங்க போறீங்க, இவ்வளோதான் எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் கேட்க போகிறாங்க. ஸோ கூலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இதற்கு மேலே ஏதாவது கேள்வி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சிட்டி ஏர் டிராவலர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் பின் கமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருங்க. 2 நாள் முன்னாடி கேட்கும்போது டாலர்ஸில் இருந்தீங்க, இப்போ நியூ ஜெர்சியில் இருக்கீங்க, அப்படியே மாற்றி போயிட்டு இருந்தீங்க. இதுக்கிடையில வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரேம், உங்கள் டைமுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி பிரேம்.